கரூர் சம்பவம் மாதிரி டிஎம்கேவினுடைய கூட்டத்திலே எது சம்பவமே நடந்தது கிடையாதா? நீங்க இது வரைக்கும் எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கீங்க அரசியல்ல? இப்ப நீங்க கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. சோ அந்த இன்சிடென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸையே இன்னும் வந்து அரசாங்கம் எடுக்காம இருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப தமிழக முதல்வர் வந்து சாணக்கியனாவும் இருந்தாரு, சத்திரியனாவும் இருந்தாரு. இன்னைக்கு அவர் செஞ்சது உடனே ஏன் அவர் ஆக்ஷன் எடுக்கலைன்னா, அவர் சாணக்கியனா இருந்துட்டாரு. ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்களாம் நடத்துவாங்க, கடைசியில் இவரை பிடிச்சி கொண்டு போய் உள்ள வச்சா இதை வந்து மக்கள் மத்தியில குந்தத்தை அழிச்சு ஆட்சி சரியில்லைன்னு கலப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அதுல வந்து தலைவர் வந்து சாணக்கியனா இருந்துட்டார். தாவேகா கட்சி வருங்காலத்துல வந்து எதிர்கட்சியா மாறுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கா? வாய்ப்பே இல்லை. எப்படின்னா அன்னைக்கு பாருங்க, ஒரு டெத்து இறந்தா அந்த வீட்டுல இருந்தும் போய் நம்ம துக்கம் விசாரிப்போம். இன்னைக்கு பாருங்க, அவரே கூப்பிட்டு அவரை போய் நம்ம போய் துக்கத்தை வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. இது வந்து அரசியல் நாகரிகம் இல்ல, அவருக்கு அரசியலும் தெரியல, அரசியல் இல்லாதவர். டிஎம்கே கூட்டத்தை விட டிவிகே கூட்டத்தை வந்து அதிகமான தொண்டர்கள் போறாங்களே, அதுக்கான ரீசன் என்ன? ஒரு நடிகரை பார்க்க எல்லாரும் தானே போவாங்க. நடிகருங்கையில எல்லாருமே பார்க்க போறதுதான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திராவுல ஒரு நடிகர் வந்தாரா, அவருக்கு கூட்டம் கூடாதா, இது விஜயகாந்த் கூடாதா? கூட்டத்தை பார்த்து எப்பவுமே நம்ம ஓட்டுறோம்னு நினைக்க முடியாது. கொற்றர்கள் அத்தனையும் கோபுரம்னு எண்ண முடியாது இல்ல. அப்போ வந்து விஜய் வந்து எதிர்காலத்துல வந்து ஒரு சிஎம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? சிஎம் தான் வரத பார்த்தாச்சுல, இவர் எப்படி சிஎம் வருவாங்கிறத அவர் அடித்தட்டிலே தெரிஞ்சிருச்சுல நமக்கு. அவர் சிஎம் குண்டான ஏதாவது ஒரு இது இருக்கா? ஒரு இரங்கல் தெரிவிக்க அந்த வீட்டுல போய் சந்திக்காத ஒரு முதல்வர் எப்படியா வருவாரு? மக்களினுடைய ஆதரவு யாரு பக்கம் இருக்கு? திமுக பக்கம் இருக்கு கண்டிப்பா. அதெல்லாம் வந்து எல்லாரும் வெளியில காட்டிக்கிற மாட்டாங்க. நானே திமுகன்னு காட்ட மாட்டாங்க. அவங்கவுங்க பெரிய நல்ல அறிவாளிகள்னா அவங்கவுங்க திமுக காரவங்க அப்படியே இருக்கிறாங்க. மக்கள் இந்த வருஷமும் திமுக போடுவாங்க. ஏன் நீங்க வந்து டிஎம்கே அப்படிங்கறத மட்டும் மெயின் பண்ணி பேசுறீங்க? டிஎம்கேன்னு அதான் சொல்லிட்டேன்ல உங்கள்கிட்ட. இன்னைக்கு கலைஞர் பாத்தியல்னா சும்மா கலைஞருக்கு பேனா பிடிச்சி எழுதுனாருன்னா அவருடைய தத்துவமும் அவருடைய வரிகளும் பாத்தியல்னா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஆளுமை கண்டவர். பல தலைவர்கள், அண்ணா, அறிஞர் அண்ணா, அம்பேத்கர், காமராஜர், பெரியார் எல்லாரையும் கண்டவர். அவருக்கு உண்டான ஒரு இது யாருக்குமே வராது. அதனால நாங்க எப்பவுமே திமுகங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப கொள்கை. நீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்துச்சு, நீங்க வந்து டிஎம்கேக்கு வந்து ஜால்ரா தட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லத்தானே செய்வாங்க. ஏன்னா உண்மையை சொன்னா உண்மையை சுடும்ல. எப்போ யாருமே உண்மையை சொல்லி பாருங்களேன், உண்மையை சுடத்தான் செய்யும். ஜால்ரா தட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு போறாங்க. அது சொல்லட்டுமே. சொல்றவங்களுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க விரும்புறீங்க? சொல்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நாங்கள்லாம் பேசணும்டா 200 ஓபிஎஸ்னாங்க. அதை நாங்கள் அப்படி சொல்லாதீங்க, அந்த 200 கம்மியா போச்சு, கூட சொல்லுங்க அப்படிங்கிறோம். இத்தனை வருடம் உங்களுடைய அரசியல் பணியில நீங்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா வந்து எதை நினைக்கிறீங்க? மறக்க முடியாத நிகழ்வுங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து என்ன, இந்த பிரசிடென்ட்டுக்கு வந்த பிறகுதான் ரொம்ப மக்கள் மத்தியில ரொம்ப மனதளவுல எல்லாம் பாதிச்சிருக்கிறேன். ஏன்னா இப்படித்தான் பிடிக்காதவங்க 4 பேர் இருப்பா இல்ல, ஊருக்கு 4 கலைகள் இருக்கத்தானே செய்யும். அந்த கலைகளை பார்த்து புடுங்குறது நம்மளுடைய திறமை. எனக்கு ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து கொஞ்சம் மனசு ரொம்ப தாட்டாக இருந்துச்சு, இப்படி பேசுறாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா அப்புறம் நான் என்ன செஞ்சுட்டேன், சரி நம்ம பொதுவாளுக்கு வந்தோம், அன்னத்தையே கடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கடந்து. நீங்க குடும்ப வாழ்க்கைக்கும் உங்களுடைய பொது வாழ்க்கைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்தது? குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு வீட்டுக்குள்ளேயே, அரசியல் வாழ்க்கைங்கிறது பெரிய வட்டத்துக்குள்ளே. எப்படி இருந்தது? நீங்க முதல்ல நீங்க ஒரு அரசியல்வாதியா வெளியில வரையில எத்தனை வயதுல வந்து நீங்க ஒரு அரசியல்வாதிங்க அதான் சொல்றேன்ல, எங்க அத்தா எங்க அம்மா எல்லாருமே அப்படியே இருக்கையில பரம்பரைக்கு நாங்க 17-18 வயசுல அரசியலுக்கு வெளியே வந்துட்டோம். நீங்க இது வரைக்கும் எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கீங்க அரசியல்ல? கோடிங்கிறதெல்லாம் வந்து அது நம்ம வந்து புள்ள புருஷன் எல்லாருமே நம்மளுக்கு இருக்கிறாங்க, சம்பாதிச்சிருவா. சும்மா சொல்றதுதான். கோடின்னு சொல்றோம் பூரா அவன் பூரா தெருக்கோடியில தான் இருப்பான். கோடி எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த சொல்றவங்களை பத்தி எல்லாம் தெருக்கோடியில தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கோடிக்கு அதுக்கும் சம்பந்தமே தெரியாது. அது சும்மா வெறுவாய்க்கு ஆகாம இல்லைவாங்க. கண்டிப்பா நீங்க வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கீங்க. நீங்க எத்தனையோ பெண்களுக்கு வந்து ஒரு உதாரணமா இருக்கீங்க. கண்டிப்பா இன்னைக்கும் வந்து நிறைய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்து முடக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பெண்கள் வந்து அடிமையாக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, துணிவே துணை அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன செய்யணும், எல்லாருமே வெளியே வந்துடணும். ரெண்டாவது படிக்கணும். நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா இந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்கெல்லாம் படிக்கல. நாங்கெல்லாம் படிச்சிருந்தோம்னா விண்வெளியிலேயே வீடு வாங்கி கட்டிட்டு போயிருக்கோம். கண்டிப்பா. ஏன்னு கேட்டா எங்களுக்கு அந்த அளவுக்கு படிப்புலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இனி உள்ள பெண்கள்லாம் வெளியில வாங்க, வந்து உங்களுடைய சுயமரியாதையை தக்க வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க குரல் கொடுத்துருங்க. 4 செவத்துக்குள்ள இருந்தமாக்க நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. வெளி உலகத்துக்கு வந்துடணும் அப்படின்னு எல்லா பெண்களையும் கூப்பிட்டு செய்யறேன். என்னை பார்த்து எத்தனை பெண்கள் இன்னைக்கு வெளியே வந்துட்டாங்க. ஒரு மீட்டிங் ஆகட்டும், புறத்த வர்றாங்க, ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், எதுமா இருக்கட்டும், இப்படி வந்துருவாங்க. இன்னும் நிறைய வருவாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து நகரப்புறங்கள்லாம் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது, அதெல்லாம் வந்து அப்டேட்டட் ஆயிட்டு இருக்கு. சோ கிராமப்புறங்கள்லாம் ஏன் வந்து இன்னும் வந்து அப்டேட்டட் ஆகாம இருக்குது? ஆகாம இல்ல, ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து வெளியே கொண்டு வரல. இப்ப நான் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில இப்ப எல்லா ஊர்லயுமே எல்லா வேலையுமே நடக்கத்தான் செய்யுது. ஆனா இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட கேட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்குள்ள திறமையில தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியாவில் காட்டுறாங்க. இல்லை, ஏன்னா என்கிட்ட வந்து எப்போதுமே இந்த ஒரு இது இருக்காது, ஒழிப்புத்தன்மை இருக்காது. அதனால நான் என்ன செய்யறேன், வாங்கிட்டு வந்து நான் வேலை செஞ்சேன். என் வேலை தான் வந்து என்னையில எத்தனை பேர் குற்றச்சாட்டு பண்ணுவாங்க. என் வேலை தான் வந்து சோசியல் மீடியா தான் எனக்கு வந்து வெளியில அந்த பார்த்து ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை காட்டியது. முதலமைச்சரோட எல்லா திட்டங்களுமே அடித்தட்டு மக்களுக்கு முதல்ல கிடைக்குதா? கண்டிப்பா. எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நிறைய பேர் சொல்றாங்க மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு கிடைக்கல. அது எதிர்கட்சிக்காரங்க தான் சொல்லுவாங்க. ஆனா அதை பயன்பெறவங்க சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சி பயன்பெறாங்க. ஆனா பெத்துக்கிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்ல கொடுத்து சில மீடியாக்கள் பேச சொல்றாங்க. நீங்க வருங்கால இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வருங்கால இளைஞருக்கு என்ன செய்யணும், நம்ம மது பழக்கம் இருக்கக்கூடாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா குடியை கெடுக்கணும் தான் போடுறாங்க. அப்ப அதை நம்ம தெரியுது, நம்ம அப்படிங்கிற நம்ம தான் திருந்தணும். திருடராய் பார்த்தா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நம்மளை திருத்திக்கிறணும், நல்லா படிக்கணும், நல்ல விளையாட்டுல ஆர்வமா இருக்கணும். அதே மாதிரி எப்படியாவது ஒரு அரை மணி நேரமாவது போய் ஒரு லைப்ரரியில வாசிப்பு தன்மையை கத்துக்கிறோம். ஏன்னு கேட்டா அண்ணா அப்பவே சொன்னாரு, ஒரு லைப்ரரியை திறந்தா பல சிறைச்சாலைகள் மூடப்படும் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டா அந்த லைப்ரரியில் உள்ள நல்ல விஷயத்துல நம்ம ஒரு 1/2 hour போதும், ரொம்பலாம் வேணாம். ஒரு 1/2 hour படிச்சுக்கிட்டோம்னா கூட அந்த பொது கருத்துக்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு நல்லா. உங்களுடைய இளமை தன்மை எப்படி இருந்துச்சு? இப்ப உள்ள இளைஞர்களினுடைய அந்த இளமை தன்மை எப்படி இருக்கு? எங்களுடைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா நாங்க சொசைட்டிஸா எல்லா ஆண்களோடவும் சகஜமா விளையாடுவோம். அதே மாதிரி அப்பவே பாத்தீங்கன்னா 10 பசங்க கிரிக்கெட் விளையாண்டா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் நான் தான் பேட்டு. அப்புறம் நீ கிரிக்கெட்ல விளையாடுவீங்க? கிரிக்கெட் விளையாடுவேன். அப்புறம் ஃபுட்பால் விளையாண்டா ஃபர்ஸ்ட் நான் தான் கோல் போடுவேன். அப்புறம் வந்து இந்த அம்பா பத்துட்டு இந்த காலத்துல விளையாடுவோம். அப்புறம் கிட்டிக்கம்னு சொல்லி விளையாடுவோம் கம்பு வச்சு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க என்னோட நான் தான் அதுல மெயினா இருப்பேன் விளையாட்டுல. அதனால விளையாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கறத நான் அப்பவே நிரூபிச்சேன். ஆனா இப்ப வெளியே கொண்டு வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இன்னைக்கு எடுத்தாலும் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அந்த அந்த இதுல இருந்து பரம்பரையா இப்போ நான் போய் ஃபர்ஸ்ட் கோல் போடுவேன், கிரிக்கெட் பேட் பண்ணுவேன், நான் தான் துவக்கி வைக்கிறது நான். ஸோ கஷ்டமான காலகட்டங்கள்ல சில டைம் வந்து உங்கள்ட்ட நிதி இருந்திருக்கும், சில டைம் வந்து நிதி இருந்திருக்காது. அந்த மாதிரி சவாலான நேரங்கள்ல நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இது பஞ்சாயத்து வேலைக்கா? பஞ்சாயத்து வேலைக்கு வந்து அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை எப்படின்னா ஊரணியில மீன் செத்து வந்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட அந்த கொரோனா டயத்துல பஞ்சாயத்துல நிதி இல்லை. அப்புறம் நம்ம ஒரு லேடிஸ் தானே, அப்புறம் என்ன செஞ்சேன், வீட்டுல உள்ள நகையெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு பார்த்துட்டு அப்புறம் அந்த காசு எடுக்க முடியாத சூழ்நிலையா போயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தார், ஜானி டான் வர்கீஸ். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்ப நாகப்பட்டினத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட போய் ஒரு மீட்டிங்ல ரொம்ப குரல் கொடுத்து சொன்னேன். அவர் உடனே எனக்கு ஆர்டர் போட்டாரு. அது எனக்கு லைஃப்ல மறக்கவும் முடியாது. ஸோ உங்களுடைய இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும்? நிறைய நடந்திருக்கு. அதை பத்தி சில இன்னும் நீங்க கொஞ்சம் டெப்தா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி உங்களுடைய அரசியல் வாழ்க்கையெல்லாம் எப்படி? அரசியல் வாழ்க்கை அதனே, கடந்து சொல் கற்றுக்கொள், உன்னை குறை சொல்ல இந்த உலகத்தில் யாரும் உத்தமர் இல்லை அப்படின்னு மனதில் கொள்ளுண்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்து செஞ்சேன். நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிராமத்துல. சோ இப்ப நகரப்புறங்கள்லயே நிறைய அடக்குமுறைகள் இருக்கையில ஒரு பெண்ணா நீங்க கிராமப்புறத்துல இருந்து எப்படி வெளியில வந்தீங்க? எவ்வளவு விமர்சனங்கள் வந்துச்சு? விமர்சனங்கள் அதானே சொல்றேன். இப்ப அந்த மாதிரி நடந்தா விமர்சனம் கொண்டு வருவாங்க. நாங்க அப்பவே சொல்றேன்ல,
அந்த காலகட்டத்திலேயே வந்து நாங்கெல்லாம் அந்த பசங்களோட விளையாண்டதுனால இன்னைக்கு கூட நான் வந்து 10 ஜென்ஸுக்குள்ள கூட இருப்பேன். என்னை தவறா பேசவே மாட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு இப்படித்தான், ஆணுக்கு பெண் சமம்ட்டு இந்த பொண்ணு இப்படித்தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போய் என்னை யாருமே அந்த மாதிரி ஒரு மைண்டு வராது. ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்க மாட்டாங்க. அக்காவும் தம்பியும் அப்படித்தான் இருப்பேன். கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரூர் சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே நடத்தாத ஒண்ணுதான் கரூர் சம்பவத்துல விஜய் நடத்திருக்காரு. ஆனா வந்து குழந்தையெல்லாம் ஏன்னு தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. அந்த குழந்தைக்கு விஜய்னா யாருன்னே தெரியாது. ராம்நாட்டில் விட்டுருந்தா கூட நானும் போயிருப்பேன். என் பையன் ரசிகர் தான். ரசிகருங்கிறது வேற, ஒரு நடிகனுக்குள்ள ரசிகருங்கிறது வேற, அரசியல்வாதிங்கிறது வேற. எல்லா கட்சியுடைய பேச்சையை நான் கேட்பேன். அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. இவர் பேச்சை நான் வந்து கரூர்லனால போகல, ஆனா அவருடைய பேச்சை கேட்டேன். ஆனா அது எந்த விதமான கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் தான் அவர் கூட்டியிருந்தாரு. அதுல வந்தவங்க அத்தனை பேருக்குமே காடு கிடையாது. எல்லாரும் விஜய் வர்றாரு விஜய் வர்றாரு அப்படின்னு ஓடுனதுதான். ஆனா இப்ப கூட இன்னைக்கு கூட பாருங்க, நியூஸ்ல பார்த்தேன், ஒரு இரங்கல் கூட நம்ம போய் அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கையில ரொம்ப இதாத்தான் இருக்கு, அசிங்கமா. ஓகே, இப்போ வந்து டிஎம்கேவினுடைய தொண்டர்கள் கூட்டத்தை விட டிவிகேவினுடைய தொண்டர்கள் கூட்டம் வந்து அதிகமா இருக்கு. அப்ப வந்து டிவிகே தான் வருங்காலத்துல வருமா? எது வரும்னு நீங்க எப்படி நினைக்க போச்சு? அதெல்லாம் நினைக்க முடியாது. ஏன்னா இப்ப திமுகங்கிறது வந்து எல்லாமே கொள்கை உள்ளவங்க. அதனால எல்லாருமே போய் கூட்டத்துக்கு போகணும்னு இல்லை. நாங்கள் கொள்கையை பின்பற்றி கரெக்டாக கொண்டு வர்றோம். இப்போ நாங்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த கூட்டத்துக்குள்ளே போனோம்னா நீட்டாக போயிட்டு நீட்டாக வருவோம். எங்களுக்குண்டு ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார், எங்களுக்குண்டு ஒரு மத்திய ஒன்றிய துணைத் தலைவர் இருப்பார், ஒரு மத்திய ஒன்றியம் இருப்பார். அவங்கவுங்களுக்கு அந்தந்த கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக அந்தந்த ஊர்கள் அந்தந்த இடத்துல கொண்டு போய் அமைத்தி அப்படியே நீட்டாக வீட்டு கொண்டு வந்து ஊரில் சேர்த்துருவாங்க. அவங்களுக்குன்னு என்ன கொள்கை கோட்பாடு இருந்துச்சு? இப்ப என்ன அப்படின்னா, கரூர் சம்பவம் நடந்தது. இந்த கரூர் சம்பவம் மாதிரி டிஎம்கேவினுடைய கூட்டத்துல ஏதாவது எந்த சம்பவமே நடந்தது கிடையாதா? கிடையாது. எப்படி சொல்றீங்க அது நடந்தது கிடையாது? எப்படி இந்த மாதிரி கூட்டத்துல நெரிசல்ல திமுக ஆட்சியில இறந்து போனாங்களா? எங்க நடந்துச்சு சொல்லுங்க. திமுக ஆட்சியில இல்ல, அது மாதிரி எந்த கட்சியிலுமே கூட்டத்தில் நடக்கலையே. பிஜேபி எடுத்துக்கிறட்டும், அண்ணா திமுக எடுத்துக்கிறட்டும், நம்ம விஜயகாந்த் சார் அவர் கட்சியா எடுத்துக்கிட்டு, எந்த கட்சியில இந்த மாதிரி ஒரு கிறிஸ் தடவி வண்டியில மேல பசங்களை அவங்க எஸ்கார்டை தூக்கி போட்டு முன்னக்கு போய் நெருங்கிட விடாம, சரி ஒருத்தர் போய் ஏறி போயிட்டாரு ஒரு கம்பியில அவருடைய ஆர்வத்துல. அப்ப அவர் என்ன பண்ணிருக்குன்னு, விஜய் ஒரு நல்ல ஒரு முதல்வராக வரணும்னு ஆசைப்பட்டிருந்தா தான் ஏதோ ஒரு தொண்டை வந்துட்டான மேல ஆசைப்பட்டு அப்படின்னு அவன் கையில ஒரு பொக்கைய ஒரு துண்டை ஏதோ வாங்கியிருக்கணும். அவர் நிக்கையிலேயே பவுன்சர் தூக்கி போட்டான்டா. அதை விட இந்த மக்களுக்கு நான் எப்படி சொல்றேன்னே தெரியல. அப்ப அதுல இருந்தா நீங்க புரிஞ்சுக்கிறலையா? அப்ப அவருக்கு மேல எந்த இதுவும் இல்லை. 10ஓட 11. உங்களுக்கு யாராச்சும் லஞ்சம் கொடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்களா? எனக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்யல. என் கூட இருந்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு சிலர் போய் என் பேரை சொல்லி கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பிரசிடண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பண்ணாங்க. நான் உடனே அந்த இது நியூஸ் எனக்கு காதுக்கு வந்ததோட உடனே ரிஜெக்ட் பண்ணி அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டேன். வேணாம் அப்படின்ட்டு நானும் வந்து ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டேன். எது ஒரு வேலையா இருந்தாலும் நேரடியா என்ன வந்து பாருங்க, எங்கேயும் யாரையும் பார்த்து மூவ் பண்ணாதீங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லா முறையும் செஞ்சு தருவேன். இந்த மாதிரி அங்கங்கே கொடுத்துட்டு வந்து எல்லாம் அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பேசிட்டேன். அதனால எல்லாருமே வந்து வீட்லேயும் சரி சந்திப்பாங்க, ஆஃபீஸ்லேயும் வந்து சந்திப்பாங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில பல கோடி ரூபாய் வந்து நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. பல கோடி சம்பாரிச்சேன்னா அது அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, இப்ப நான் வந்து ஒரு கிராம சபை ஒன்று நடந்துச்சு. அப்ப அந்த கிராம சபையில பார்த்தீங்கன்னா, அந்த இது முடிய போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இளைஞர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நோட்டீஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்துட்டு கடைசியில் அந்த நோட்டீஸ் நான் ஒன்று வாங்கினேன். ஆனால் எனக்கு என்னென்ன தெரியல. அப்புறம் பார்த்தா அந்த இளைஞர்கள சொல்கிறாங்க, இவங்க வேலையே செய்யாமல் 1 கோடி ரூபாயை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா மக்கள்லாம் கரெக்டான பொசிஷனை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. எனக்கு அந்த இடத்துல நான் இல்லைன்னு சொன்னாலும் மக்கள் ஏத்துக்கிறாப்புல இல்லை. உடனே நான் அந்த இடத்துல சொல்லிட்டேன்,
நான் வந்து எடுத்தது 1.5 கோடி, 1 கோடி இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க, நான் எடுத்தது 1.5 கோடின்னு. உடனே மக்கள்லாம் அந்த புறம் திரும்புறாங்க. என்ன நீங்க 1 கோடிங்கிறீங்க, இந்த அம்மா 1.5 கோடின்னு சொல்றாங்களேன்ட்டு. அப்புறம் கடைசியில் அந்த பில்லை வாங்கி பார்த்தா ஒரு 10 லட்ச ரூபா ப்ரூஃப்லாம் வச்சிருக்கிறேன். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்த்துருப்பேன். 3 கட்டமா போட்டு 40 லட்ச ரூபாய் ஆக்கியிருந்தாங்க. அப்புறம் 20 லட்ச ரூபா வேலை ஒன்று பார்த்துருந்தேன், ரோடு வேலை. அதை வந்து அதே நம்பர்ல 3 20 லட்ச ரூபாய் போட்டு 1 கோடி ரூபாய்க்கு கணக்கு கொண்டு வந்துட்டேன். அதோட நான் வந்து ராணுவத்துல போய் என்ன செஞ்சு, எனக்கு டவுட்டா இருக்கு, என்ன இப்படி சொல்றாங்களே, இது என்ன அப்படின்னு போய் கலெக்டர்கிட்ட கேட்டேன். ஐயா ஜானி டான் வரைக்கிஸ்ங்கிறவங்க இருந்தாங்க. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்குன்னு அவங்கள்ட்ட போய் காட்டினேன். ஐயா இதை பாருங்க, இந்த மாதிரி 1 கோடி ரூபாய் எடுத்திருக்குன்னு சொல்றாங்களே, இது என்ன அப்படின்னு. அதோட அவங்களாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, யாருமா அந்த உங்களுக்கு இந்த கணக்கு அடிச்சு இருந்தது, அந்த முழங்காலில் மூளை உள்ள கொண்டு வாங்க, நாங்க பேசிக்கிறோம், நீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதோட நான் ஓடு வந்துட்டேன். அந்த சமயத்துல உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப மனசு வலியாத்தான் இருந்துச்சு. ரொம்ப மனசுல வந்து என்னடா இப்படிலாம் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் பண்றவங்களுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்குறீங்க? அவங்க என்ன பதில் கொடுக்குறேன்னு சொன்னா, இப்படி வெறுவாக்கி அவலம் வெல்லாதீங்க, காலம் பேசாதான், ஆனா கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கையில பதில். ஒரு வீர பெண்மணியா, தைரியமான பெண்மணியா, ஒரு சிங்க பெண்மணியா சூப்பரான ஒரு பதிலை வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. நம்ம ஊருக்கதை சேனல் மூலமா வந்து உங்களை இன்டர்வியூ எடுத்தோம். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப அருமையான பதில்களை மக்களுக்கும் எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்சனலா ரொம்பவே வந்து அது ஒரு அந்த கொஸ்டின்ஸ் கேட்கல பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ வந்து என்கரேஜா இருந்துச்சு. ஸோ என்னோட வாழ்க்கையிலுமே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பாடத்தை நான் எடுத்துக்கிருவேன். ஸோ ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ஊர்கதை சேனலுக்கு ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப தெளிவான கேள்விகளும் கேட்டாங்க, ஹார்ட்ஸாகவும் கேட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் அருமையாக பதில் சொல்லியிருந்தேன். இந்த ஊர்கதை சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். நன்றி.